சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மிதுன ராசிக்காரர்களே, இந்த வார்த்தைகள் உங்க காதுல விழும்போதே, உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன அசைவு நடந்திருக்கும். ஏன்னா, நீங்க இந்த வீடியோவ சும்மா ஆர்வத்தால தேர்ந்தெடுக்கல. உங்களுக்குள்ள ஏற்கனவே ஏதோ ஒண்ணு அசௌகரியமா மாற ஆரம்பிச்சிருக்கு. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும், உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு. நீங்க பேசிக்கிட்டே இருந்தாலும், உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இல்லாமை. மிதுன ராசிக்காரர்களோட பெரிய வலி இதுதான். உலகம் நினைக்குது இவங்களுக்கு எல்லாமே எளிது. எப்பவும் பேசுவாங்க. எதையும் சீரியஸா எடுக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கே தெரியும். நீங்க எவ்வளவு அதிகமா யோசிப்பீங்கன்னு. ஒரே நேரத்துல பல விஷயங்கள் உங்க மனசுல ஓடும். ஒண்ணு சரின்னு தோணும். அடுத்த நிமிஷமே அது சரியா இல்லைன்னு தோணும். இந்த இரட்டை தன்மை உங்களோட பலம். ஆனா அதே விஷயம் உங்கள சோர வைக்கும். 2026 இந்த உலக சத்தத்தை மௌனமா வச்சுக்க அனுமதிக்காது. நீங்க இப்போ ஒரு விஷயத்த கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்னாடி உங்களுக்கு உற்சாகம் கொடுத்த சில விஷயங்கள் இப்போ வெறுமையா தோணும். முன்னாடி உங்கள ரசிச்ச சில பேர் இப்போ உங்கள புரிஞ்சுக்கல. இதுக்கு நீங்க காரணம் இல்ல. இது உங்க வாழ்க்கை ஒரு புதிய நிலைக்கு நகர ஆரம்பிச்சதோட அடையாளம். மிதுன ராசிக்காரர்களே, நீங்க எப்பவும் மாற்றத்த விரும்புவீங்க. ஆனா இப்போ நடக்கிற மாற்றம் வெளியில இல்ல, உள்ளுக்குள்ள. உங்க சிந்தனை மாறுது. உங்க எதிர்பார்ப்பு மாறுது. உங்க சகிப்புத்தன்மை மாறுது. முன்னாடி பரவாயில்லன்னு விட்ட விஷயங்கள் இப்போ உங்க மனச உடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் பிரபஞ்சத்தின் முதல் எச்சரிக்கை. நீ இனிமேல் உன்னை ஏமாத்திக்க கூடாது. நீங்க கவனிச்சிருப்பீங்க. சில ஜோதிட வார்த்தைகள் உங்கள பயமுறுத்த ஆரம்பிச்சிருக்கும். இந்த காலம் சரியில்ல. இந்த வருடம் கவனம். இந்த ராசிக்காரங்களுக்கு இழப்பு. இந்த வார்த்தைகள் உங்க மனசுல ஒரு நிழலா உட்கார்ந்துடும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? பொய்யான ஜோதிடம் உங்களை வழி நடத்தாது. அது உங்களை பயப்பட வைக்கும். பயந்த மனசு சரியான முடிவை எடுக்காது. பிரபஞ்சம் அப்படி பேசாது. அது உங்கள அச்சுறுத்தாது. உங்கள அவசரப்படுத்தாது. அது மெதுவா உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பும். நீ உண்மையா சந்தோஷமா இருக்கியா? இந்த கேள்வி மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கடினமானது. ஏன்னா நீங்க வெளியில சந்தோஷம் காட்ட ரொம்ப பழகிட்டீங்க. ஆனா உள்ளுக்குள்ள எப்போதாவது வெறுமை. 2026 இந்த வெறுமைய மறைக்க விடாது. நீங்க ஒரே நேரத்துல பல மனிதர்களோட, பல முகங்களோட இருந்து வந்திருக்கீங்க. அது தவறு இல்ல. ஆனா அந்த முகங்களில் உங்க உண்மையான முகம் எது? இந்த கேள்வி இப்போ உங்க மனசுல ஒலி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு. நீங்க கவனிப்பீங்க. சில உறவுகள் உங்களை இழுக்கும். சில உறவுகள் உங்களை சோர வைக்கும். இது முன்னாடியும் இருந்தது. ஆனா இப்போ நீங்க அத உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுதான் முக்கிய மாற்றம். உணர்வு வந்துடுச்சு. மிதுன ராசிக்காரங்களே, நீங்க எப்பவும் சுதந்திரத்த விரும்புவீங்க. ஆனா உங்க மனசே உங்கள கட்டி போட்டிருந்தது. இப்படி சொன்னா என்ன ஆகும்? அப்படி நடந்தா யார் என்ன சொல்லுவாங்க? இந்த எண்ணங்கள் உங்க சிந்தனைய சிறைப்பிடிச்சிருந்தது. 2026 இந்த சிறையை அடையாளம் காட்டும். உடனே உடைக்காது. ஆனா, நீ இங்க அடைஞ்சிருக்கன்னு உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த புரிதல் உங்களை பதற வைக்கும். சில நேரம் தூக்கம் கெடும். சில நேரம் எதுவும் செய்யணும்னு தோணாது. இது சோர்வு இல்லை. இது உங்க உள்ள மனசு பழைய முறைய ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நீங்க இப்போ ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த வருடம் உங்கள உடைக்க வரல. உங்கள ஒரே இடத்துல நிக்க விடாம நகர வைக்க வருது. நீங்க இப்போ எந்த முடிவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா உண்மைய உணராம இருக்க இனி முடியாது. இதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கான முதல் உண்மை. நீங்க மாற ஆரம்பிச்சிட்டீங்க. அதை நீங்க ஒத்துக்கிட்டாலும், ஒத்துக்காம இருந்தாலும் உங்க வாழ்க்கை அதே மாரி இருக்காது. இந்த மாற்றம் எப்படி உங்க உறவுகளை, உங்க வேலை, உங்க முடிவுகளை மெதுவா தொட ஆரம்பிக்குது. அது உங்க கண்களுக்கு இன்னும் தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். உங்க மனசு அதுக்கு தயாரா இருக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாற்றம் உங்களுக்குள் தொடங்கியதுக்கு பிறகு, நீங்க கவனிக்காமலே சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மெதுவா நகர ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி ஒரு நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருந்த மனசு, இப்போ சில நேரம் அமைதியா இருக்க விரும்பும். அந்த அமைதி பயமா தோணலாம். ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைதி எப்பவும் பழக்கமானது இல்ல. ஆனா இந்த அமைதி வெறுமை இல்ல. இது உங்க உள்ள மனசு தன்னோட சத்தத்த நீங்க கேட்கணும்னு கேட்கிற நேரம். நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்திருக்குது. நீங்க எப்பவும் மத்தவங்களுக்கு எளிதா பழகும் மனிதர். அவங்களோட மனநிலைக்கு உங்கள மாத்திக்குவீங்க. யாருக்கு என்ன பிடிக்கும், யார் எப்படி பேசினா சந்தோஷப்படுவாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த திறமை ஒரு இடத்துல உங்களுக்கு சுமையா மாறும். ஏன்னா யாரும் உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்க மாட்டாங்க. அந்த கேள்வி இல்லாம போனதால, நீங்க உங்களுக்குள்ளேயே அத கேட்க மறந்துட்டீங்க. இப்போ 2026 அந்த கேள்விய உங்களுக்கே திருப்பி கொடுக்குது. நீ உண்மையா என்ன விரும்புற? இந்த கேள்விக்கு உடனே பதில் கிடைக்காது. சில நேரம் பதில் தெரியாம கோபம் வரும். சில நேரம் பதில் தெரியாம சோர்வு வரும். இது இயல்பு. ஏன்னா நீங்க இதுவரைக்கும் உங்க விருப்பத்த பின்னாடி தள்ளி வாழ பழகிட்டீங்க. உறவுகளில இதுதான் அதிகமா உங்கள காயப்படுத்தியது. நீங்க ஒருவரை நெருங்கும்போது உண்மையா நெருங்குவீங்க.
அவங்களோட மனசை படிக்க முயற்சி பண்ணுவீங்க. அவர்களுக்கு தேவையான நேரம், தேவையான வார்த்தை, தேவையான ஆதரவு எல்லாம் நீங்க குடுத்திருப்பீங்க. ஆனா, அந்த நெருக்கம் ஒரு கட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு மூச்சு திணறலா மாறும். ஏன்னா, உங்கள புரிஞ்சுக்கிற முயற்சி மற்ற பக்கம் குறைவா இருக்கும். நீங்க இத முன்னாடி பெருசா எடுத்துக்கல. பரவால்ல, அவங்களுக்கு புரியாது. நானே சமாளிச்சுக்குவேன். இந்த வார்த்தைகள் உங்கள காப்பாத்தல. உங்கள மெதுவா காலி பண்ணுச்சு. 2026 இந்த காலிப்பை மறைக்க விடாது. நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி ஓடும். நான் இங்க உண்மையா இருக்கேனா? இந்த கேள்வி வந்துடுச்சுன்னா பழைய மாதிரி வாழ முடியாது. அதனால தான் சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையில தூரமா போகலாம். அது பகை இல்லை, அது தண்டனை இல்லை, அது இயல்பு. உங்க உள்ள மாற்றம் எல்லோருக்கும் பிடிக்காது. ஏன்னா முன்னாடி நீங்க எளிதா ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் இப்போ உங்கள குத்தும். வேலை சம்பந்தமான விஷயங்களிலும் இதே மாரி ஒரு உணர்வு வரும். நீங்க எப்பவும் புதுசா கத்துக்கொள்ள ஆர்வம் உள்ளவர். ஆனா ஒரே இடத்துல ஒரே மாரி சிக்கிக்கிட்டே இருந்தா உங்க மனசு சோர்ந்து போகும். 2026 உங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவா காட்டும். நீ இங்க நிலைகுத்திட்டே இருக்கே, அதனால உங்களுக்கு திடீர்னு மாற்றம் வேணும்னு தோணலாம். உடனே எல்லாம் விட்டுட்டு ஓடணும்னு தோணலாம். அத பண்ண வேண்டாம். பிரபஞ்சம் அவசர முடிவை விரும்பாது. அது உணர்வை விரும்பும். நீங்க இப்ப செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்று. உங்கள கவனிக்கணும். எது உங்கள உயிரோட வைக்குது? எது உங்கள காலி பண்ணுது? இந்த 2 வேறுபாட்ட உணர ஆரம்பிச்சாலே பாதி பயணம் முடிஞ்சிடும். மிதுன ராசிக்காரர்களே, நீங்க கெட்டவர் இல்ல. நீங்க குழப்பமானவர் அப்படின்னு நீங்களே உங்கள குறை சொல்லிக்காதீங்க. நீங்க பல சாத்தியங்கள் உள்ள மனிதர். ஆனா அந்த சாத்தியங்கள் எல்லாமே ஒரே நேரத்துல வாழ முடியாது. அதனால தான் 2026 உங்கள ஒரு தேர்வுக்கு மெதுவா கொண்டு வருது. இந்த தேர்வு வெளியில தெரியாது. உங்க மனசுக்குள்ள நடக்கும். நீங்க இனிமேல் எதுக்கு ஆம் சொல்றீங்க, எதுக்கு இல்ல சொல்றீங்க, அதுல உண்மை இருக்குமா, இல்ல பழக்கம் இருக்குமா, அதுதான் முக்கியம். இந்த உண்மை உங்களுக்கு சில நேரம் தனிமையா தோண வைக்கும். ஆனா அந்த தனிமை உங்களை உங்களோட இணைக்கும். இதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026ல நடக்க ஆரம்பிச்ச அடுத்த கட்டம். நீங்க இப்போ பழைய வாழ்க்கையில இல்ல, புதிய வாழ்க்கைக்குள்ள முழுசா போகல. இந்த இடைநிலை சில நேரம் கனமா இருக்கும். ஆனா இதுதான் மிக முக்கியமான பகுதி. ஏன்னா இங்க தான் நீங்க உங்கள இழக்காம மாற கத்துக்கிறீங்க. இந்த ஓட்டம் இன்னும் ஆழமா போகும். உங்க பயம், உங்க ஆசை, உங்க உண்மை எல்லாமே மெதுவா மேலே வரும். அத நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? அதுதான் மீதிய தீர்மானிக்கும். மிதுனம் ராசி நண்பர்களே, இது சாதாரண ஜோதிட பகுதி இல்லை. இது உங்களை பயமுறுத்தவும் இல்லை. ஆனால் உங்களை ஏமாற்றவும் இல்லை. 2026 என்பது உங்கள் வாழ்க்கையில் வெளியே நடக்கும் விஷயங்களை விட உங்களுக்குள் நடக்கும் மாற்றங்களால் மிகவும் முக்கியமான வருடமாக மாறப்போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் எத்தனையோ விஷயங்களை செய்திருப்பீர்கள். எத்தனையோ கனவுகள், எத்தனையோ திட்டங்கள். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. மன அமைதி. அதற்கு காரணம் நீங்கள் கெட்டவர் என்பதல்ல. அதிர்ஷ்டம் இல்லாதவர் என்பதல்ல. உங்களுக்கு சோம்பேறித்தனம் என்பதும் இல்லை. உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் எப்போதும் உங்களை விட மற்றவர்களின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள். அதை 2026 இனிமேல் அனுமதிக்காது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஒரு விசேஷமான தன்மை இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிப்பது, பலருடன் பேசிக்கொண்டே இருப்பது, எல்லாருக்கும் புரிய வைக்க முயற்சி செய்வது, சூழ்நிலைக்கு உடனே தன்னை மாற்றிக்கொள்வது, இது உங்களுடைய பலம். ஆனால் அதே சமயம் அதே விஷயம்தான் உங்களை சோர்வடைய வைத்திருக்கிறது. 2026ல் உங்கள் மனசு ஒரு கட்டத்தில் கேட்கும், இவ்வளவு ஓடினேன், ஆனா நான் எங்கே போனேன்? இந்த கேள்வி உங்களுக்கு பயம் தரலாம். ஆனா இதுதான் விழிப்புணர்ச்சி. 2026 ஆரம்பத்துல உங்களுக்கு சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். முன்பு பிடித்த விஷயங்கள் இப்போ பிடிக்காமல் போகலாம். பேச விருப்பமில்லாத நாட்கள் வரும். தனியாக இருக்க வேண்டும் போல தோன்றும். எதிலும் முழுமையான மகிழ்ச்சி இல்லைன்னு தோன்றும். இதெல்லாம் நோய் இல்லை, தோல்வி இல்லை, அதிர்ஷ்டம் கெட்டதில்லை. இது உங்கள் மனம் உங்களை அடுத்த நிலைக்கு அழைக்கும் சத்தம். இதுவரை நீங்கள் மற்றவர்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. இனி நீங்களே உங்களுக்காக முடிவெடுக்க வேண்டிய காலம். பலர் இந்த நேரத்தில் பொய்யான ஜோதிடர்களிடம் போய் கேட்பார்கள். என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? எனக்கு எதுவுமே சரியா நடக்கலையே. என் ராசிக்கு மோசமான காலமா? அங்கே அவர்கள் சொல்லும் வார்த்தைகள். உங்களுக்கு சனி பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தோஷம். இன்னும் கஷ்டம் வரும். இவையெல்லாம் உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்பவை. உண்மை என்ன தெரியுமா? 2026ல் உங்களுக்கு கஷ்டம் இல்லை. உங்களுக்கு தெளிவு வருகிறது. அந்த தெளிவுதான் உங்களை பயமுறுத்துகிறது. ஏனெனில் தெளிவு வந்த பிறகு நீங்கள் பழைய வாழ்க்கையை தொடர முடியாது. இந்த வருடம் உறவுகள் விஷயத்தில் மிக முக்கியமான மாற்றங்கள் நடக்கும். சிலர் தானாக விலகுவார்கள். சிலரை நீங்களே விலக்குவீர்கள். காரணம் சொல்ல முடியாத தூரம் உருவாகும். இதெல்லாம் கெட்டதில்லை.
உங்களை உண்மையிலேயே புரிந்தவர்கள் இந்த மாற்றத்துக்கு பிறகும் இருப்பார்கள். உங்களை பயன்படுத்திக் கொண்டவர்கள் இந்த கட்டத்தில் விலகுவார்கள். இதுதான் இயற்கையின் விதி. காதல் வாழ்க்கையில இந்த வருடம் மிகவும் உண்மையான முகங்களை காட்டும். குழப்பமான உறவுகள், பாதி மனசோடு நடக்கும் காதல் பழக்கம், பயம், பழைய நினைவுகள், இதெல்லாம் நீண்ட நாள் நிலைக்காது. உண்மையான இணைப்பு இருந்தால் அது ஆழமாகும். இல்லென்றால் உடைந்துதான் தீரும். இதற்கு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏனெனில் 2026க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் உங்கள் மன அமைதியை கெடுக்க மாட்டார்கள். பண விஷயத்துல இந்த வருடம் உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனா ஏன் முன்னேற்றம் தெரியல? இதற்கு காரணம் நீங்கள் தவறான பாதையில் இருக்கிறீர்கள் என்பதல்ல. உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் இப்போ விதை விதைக்கும் காலத்தில் இருக்கிறீர்கள். அறுவடை உடனே வராது, ஆனால் நிச்சயம் வரும். இந்த வருடத்தில் உடனடி லாபம் தராத விஷயங்கள் அடுத்த வருடங்களில் உங்களை உயர்த்தும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு 2026ல் பிரபஞ்சம் சொல்லும் மிக முக்கிய எச்சரிக்கை: எல்லாருக்கும் எல்லாமாக இருக்க முயற்சி செய்யாதே. நீங்கள் எல்லாரையும் மகிழ்விப்பதற்காக உங்களை மறந்திருக்கிறீர்கள். இனி அது முடியாது. உங்கள் எல்லைகளை அமைக்க வேண்டும், இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மனதையும் உடலையும் காக்க வேண்டும். இது சுயநலம் இல்லை, இது சுய பாதுகாப்பு. 2026ன் முடிவில் நீங்கள் பழைய மிதுனமாக இருக்க மாட்டீர்கள். குறைவான பேச்சு, ஆழமான சிந்தனை, தெளிவான முடிவுகள், அமைதியான மனம், இதுதான் இந்த வருடம் உங்களுக்கு தரும் பரிசு. பலர் இதை இழப்பு என்று நினைப்பார்கள். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இதுதான் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான ஆரம்பம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மனசுக்குள் ஏதோ ஒன்று அசைந்த மாதிரி இருந்தால் இது தற்செயல் இல்லை. பிரபஞ்சம் உங்களிடம் பேசுகிறது. அடுத்த பகுதியில 2026க்கு பிறகு உங்கள் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்பதை மிக தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் கவனிச்சிருப்பீர்கள். 2026 நகர நகர உங்களுக்குள்ள ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகி வரும். இது எனக்கு வேண்டுமா? இது என் வாழ்க்கையா? நான் உண்மையிலேயே இதுக்காகத்தான் பிறந்தேனா? இந்த கேள்விகள் ஒரு நாள், இரு நாள் வருவதில்லை. அவை மனசுக்குள் மெதுவாக பதிந்து உங்களை தூங்க விடாமலும் செய்யும். இதுவரை நீங்க உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தீங்க. உறவுகளுக்கு ஏற்ற மாதிரி மாறினீங்க. வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்கொண்டீங்க. ஆனா உங்களுக்கே ஏற்ற மாதிரி எப்போதாவது வாழ்ந்தீங்களா? 2026ல இந்த கேள்விக்கு உள்ளுக்குள்ள இருந்து பதில் வர ஆரம்பிக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் நடுப்பகுதியில் ஒரு விசித்திரமான நிலை உருவாகும். யாரிடமும் கோபமில்லை, யாரிடமும் வெறுப்பு இல்லை. ஆனாலும் எல்லாரிடமிருந்தும் தூரம் வேண்டும் போல தோன்றும். இது தனிமை அல்ல, இது தள்ளப்படுவதும் அல்ல. இது உங்களை நீங்களே சந்திக்கப் போகும் தருணம். பலர் இதை தவறாக புரிந்து கொள்வார்கள். நான் மாறிட்டேனா? நான் கல்லானேனா? எனக்கு மனசு இல்லையா? இல்லை. உங்கள் மனசு இப்போதுதான் உண்மையாக உங்களை கேட்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த நேரத்தில் பழைய நினைவுகள் திடீரென மேலே வரும். முன்பு உங்களை காயப்படுத்திய வார்த்தைகள், நீங்கள் சொல்லாமல் அடக்கி வைத்த வலி, யாரிடமும் சொல்ல முடியாத ஏமாற்றங்கள், இவையெல்லாம் உங்களை தாழ்த்துவதற்காக இல்லை. இவையெல்லாம் உள்ளிருந்து வெளியே போகத்தான் வருகிறது. இதுவரை நீங்கள் சரிவிடு, பரவாயில்லை, அவங்க அப்படித்தான் என்று உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொண்டீர்கள். 2026ல் அந்த சமாதானங்கள் போதாது என்று மனசு சொல்கிறது. உறவுகள் விஷயத்தில் இந்த கட்டம் மிகவும் முக்கியமானது. சிலர் உங்களை புரிந்து கொள்ள முயற்சி கூட செய்ய மாட்டார்கள். நீங்கள் மாறிவிட்டதாக குற்றம் சாட்டுவார்கள். முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லுவார்கள். அவர்கள் சொல்வது உண்மைதான். நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். ஆனா அந்த மாற்றம் கெட்டதற்காக இல்லை. நீங்கள் உங்களை இழப்பதை நிறுத்த ஆரம்பித்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் ஒரு பெரிய சோதனை வரும். பழைய பழக்கங்கள், பழைய உறவுகள், பழைய வசதிகள் மீண்டும் உங்களை அழைக்கும். முன்ன மாதிரி இருந்தா போதும். ஏன் இவ்வளவு யோசனை? அப்படியே இருந்துடலாமே. இந்த சத்தம் வெளியிலிருந்து வராது, உள்ளுக்குள்ள இருந்தே வரும். இதுதான் மிக முக்கியமான தருணம். திரும்பி போகலாமா இல்ல முன்னே நகரலாமா? 2026 இங்குதான் உங்களை சோதிக்கும். நீங்கள் திரும்பி போனால் வாழ்க்கை சுலபமாக தோன்றும். ஆனா மனசு இறுக்கமாகும். நீங்கள் முன்னே நகர்ந்தால் ஆரம்பத்தில் பயமாக இருக்கும். ஆனா மனசு லேசாகும். பிரபஞ்சம் உங்களிடம் தெளிவாக சொல்கிறது: வசதியை விட உண்மையை தேர்ந்தெடு. இந்த வருடத்தின் இந்த கட்டத்துல உங்கள் உடலும் சில சிக்னல்கள் கொடுக்கும். சோர்வு, தூக்கமின்மை, காரணமில்லாத கவலை, எதிலும் ஆர்வமில்லாமை, இதெல்லாம் நோய் இல்லை. இது மனசும் உடலும் ஒரே நேரத்தில் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முயற்சிக்கும் நிலை. இந்த நேரத்தில் உங்களை தள்ளிக்கொண்டு ஓட வேண்டாம். மெதுவாக இருங்கள், உங்களை கேளுங்கள். உங்களுக்கு தேவையானதை மட்டும் செய்யுங்கள். பணம், வேலை, எதிர்காலம், இதெல்லாம் பற்றி பயம் வரும். நான் இப்படி மாறினா என் வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த கேள்வி இயல்பானது. ஆனா உண்மை என்ன தெரியுமா?
நீங்கள் இப்போ கற்றுக்கொள்வது, அனுபவிப்பது, புரிந்து கொள்வது இவையெல்லாம் பிறகு உங்களை நிலைநிறுத்தும். 2026இல் உங்கள் வாழ்க்கை உடனே உயராது. ஆனா, உங்கள் அடித்தளம் மிக வலுவாக உருவாகும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுத் தருகிறது. எல்லாரையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்தாய். இனி உன்னை புரிந்து கொள்ள நேரம். இதுதான் உண்மை. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு அமைதி, அதே நேரத்தில் ஏதோ ஒரு கலக்கம் கொடுத்திருந்தால், அது சரியான பாதை. ஏனெனில் உண்மையான மாற்றம் எப்போதும் இப்படித்தான் ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை இப்போதுதான் மெதுவாக ஆனா உறுதியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு விஷயம் நீங்களே உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்கள சுத்தி இருக்கிற உலகம் மாறல, மக்கள் மாறல, சூழ்நிலை மாறல. மாறுறது நீங்க தான். இதுதான் 2026இன் உண்மையான வேலை. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்துல நீங்க ரொம்ப விஷயங்களை அமைதியா கவனிப்பீங்க. யார் உண்மையிலேயே உங்களோட இருக்கிறாங்க? யார் சுகம் இருக்கும்போது மட்டும் அருகில் வர்றாங்க? யார் உங்கள் அமைதியை மதிக்கிறாங்க? யார் உங்கள் சக்தியை மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க? முன்னாடி இதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சாலும் பார்த்தது போல நடிச்சீங்க. இப்ப முடியல. 2026இன் இந்த காலகட்டத்துல உங்கள் மனசு ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். நான் இனிமேல் எல்லாருக்கும் எல்லாமாக இருக்க முடியாது. இந்த எண்ணம் உங்களை கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கும். நான் மாறிட்டேனா? நான் சுயநலமா ஆகிட்டேனா? இல்ல, நீங்கள் சுயநலமா ஆகல. நீங்க சுய உணர்வோட இருக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்குள்ள பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த நேரத்துல உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மௌனம் உருவாகும். அதிகம் பேச தோணாது, விளக்கம் சொல்ல விருப்பமில்லை. உங்கள் உணர்வுகளை எல்லாருக்கும் பகிர வேண்டும்னு தோணாது முன்னாடி. நீங்க எல்லாத்தையும் பேசுவீங்க. உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியே விடுவீங்க. இப்போ சில விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே இருக்க விரும்பும். இதும் தவறு இல்லை. எல்லா உணர்வும் எல்லாருக்கும் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கட்டத்துல உறவுகளில் சில உண்மைகள் வெளியில வரும். நீங்கள் முயற்சி பண்ணாத நாளே அந்த உறவு நின்று போனா, நீங்கள் பேசாத நாளே அந்த தொடர்பு முடிஞ்சா அது உறவு இல்லை. அது பழக்கம் அல்லது தேவையால் வந்த இணைப்பு. இந்த உண்மை உங்களை கொஞ்சம் காயப்படுத்தலாம். ஆனா இது உங்களை விடுவிக்கும். 2026இல் மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை தெளிவா கற்றுக்கொள்வாங்க. நான் என்னவாக இருக்கேனோ அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க உங்களை மாற்றிக்கொண்டீர்கள். இனி உங்களை மாற்றாமல் உங்களை ஏற்றுக்கொள்ளும் இடத்துக்கே நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் வரலாம். புதிய வேலை, புதிய பாதை, புதிய முயற்சி. ஆனா அவை உடனே பெரிய சந்தோஷம் தராது. ஏனெனில் இவையெல்லாம் உங்களை சோதிக்க வர்றவை. நீ உண்மையிலேயே இந்த மாற்றத்துக்கு தயாரா? பிரபஞ்சம் உங்களிடம் கேட்கும் கேள்வி இது. இந்த நேரத்தில் பழைய பயங்கள் மீண்டும் மேலே வரும். தோல்வி பயம், தனிமை பயம், நிலை குலைந்து போயிடுமோ என்ற பயம். இந்த பயங்கள் உங்களை நிறுத்த பார்க்கும். ஆனா கவனிங்க, இந்த பயம் முன்னாடி வந்தபோது நீங்க என்ன செஞ்சீங்க? பின்னாடி போனீங்க. இப்போ 2026 உங்களிடம் சொல்றது, இந்த முறை பின்னாடி போகாதே. உங்கள் மனசு இப்போ மிக மென்மையாக இருக்கும். சின்ன விஷயத்துக்கும் கண்ணீர் வரலாம். சின்ன வார்த்தைக்கும் மனசு காயப்படலாம். தேவையில்லாத சத்தம் கூட உங்களை சோர்வடைய வைக்கும். இது பலவீனம் இல்லை. இது உங்கள் உணர்வு சக்தி அதிகரிக்கிறதின் அடையாளம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த உணர்வு சக்தி ஒரு வரம். ஆனா அதை எல்லாரிடமும் பகிரக்கூடாது. இந்த வருடத்துல ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கும். நீங்கள் தனியா இருக்க கற்றுக்கொள்வீங்க. அந்த தனிமையில் பயமில்ல, மாறாக அமைதி இருக்கும். முன்னாடி தனியாக இருப்பது உங்களுக்கு சுமையாக இருந்திருக்கும். இப்போ அதே தனிமை உங்களுக்கு ஓய்வாக மாறும். இதுதான் பெரிய மாற்றம். மிதுனம் ராசிக்காரர்களே, 2026 உங்களை உடைக்க வரல. உங்களை உங்கள் உண்மையான வடிவத்துக்கு அழைத்து வருது. இதுவரை நீங்கள் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தீர்கள். இனி உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிக்கிறீர்கள். இந்த உணர்வு உங்களுக்குள் மெதுவாக ஆழமாக பதிந்து கொண்டே இருக்கு. ஏனெனில் உங்கள் பயணம் இன்னும் நிற்கல. உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று இன்னும் சொல்லப்படாமல் காத்திருக்கிறது. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்னாடி இருந்த மாதிரி உலகம் உங்களை இழுக்கல. மாறாக நீங்கள் தான் உலகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிக்கிட்டே போற மாதிரி இருக்கும். இது ஓட்டம் இல்லை. இது தப்பிச் செல்லுதலும் இல்லை. இது உள் திரும்புதல். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு 2026இன் இந்த கட்டம் மிகவும் ஆழமானது. ஏனெனில் இதுவரை நீங்கள் வெளியிலிருந்து உங்களை நிரூபிக்க முயன்றீர்கள். இப்போ உள்ளுக்குள்ள இருந்து உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த நேரத்துல நீங்கள் பேசுற வார்த்தைகள் மாறும். சிரிப்பும் மாறும். பார்வையும் மாறும். முன்னாடி நீங்க எல்லாத்தையும் லேசா எடுத்துக்கிட்டீங்க. இப்போ சில விஷயங்கள் மனசை நேரா தட்டும். பொய் நாடகம், நடிப்பு, அர்த்தமில்லாத வாக்குறுதிகள், இவையெல்லாம் உங்களுக்கு சகிக்க முடியாததாக மாறும். இதுக்கு காரணம் நீங்க கடுமையானவர் ஆயிட்டீங்கன்னு இல்லை. நீங்க உண்மையை அதிகமாக உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. 2026இல்
மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு பெரிய உண்மையை பார்க்கிறாங்க. எல்லாரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். எல்லாரும் உங்கள் பயணத்தோட வரமாட்டார்கள். சிலர் உங்கள் மாற்றத்தை ஏற்கவே மாட்டார்கள். முன்னாடி இதை நினைச்சா உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். இப்போ ஒரு அமைதி வரும். பரவாயில்ல, அது அவர்களோட பயணம். இந்த எக்ஸ்பெக்டன்ஸ் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த கட்டத்துல ஒரு விஷயம் மட்டும் உங்களை அடிக்கடி தொந்தரவு செய்யும். நான் சரியான பாதையில தானா இருக்கேன்? இந்த கேள்வி பயம் காரணமா வரல. இது விழிப்புணர்வு. ஏனில் முன்னாடி நீங்க பாதைய கேள்வி கேட்காம நடந்தீங்க. இப்போ ஒவ்வொரு அடியையும் உணர்ந்து வைக்கிறீங்க. இந்த வருடத்தின் இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு விதமான வெறுமை தோன்றலாம். எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி உணர்வு. இந்த வெறுமை கெட்டது இல்லை. இது இடம் உருவாகும் தருணம். பழைய அடையாளங்கள் போகாமல் இருந்தா புதியது வர முடியாது. உறவுகளில் இந்த கட்டம் மிகவும் வெளிப்படையாக இருக்கும். நீங்கள் இனிமேல் உங்களை காயப்படுத்துற இடத்துல நின்னுக்க மாட்டீங்க. விளக்கம் சொல்லி உங்களை நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டீங்க. புரியாத இடத்துல அமைதியா விலக ஆரம்பிப்பீங்க. முன்னாடி நீங்க எல்லாம் தாங்குனீங்க. இப்போ தாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு மனசு சொல்றது. இந்த நேரத்துல சிலர் உங்களிடம் சொல்லலாம், நீ ரொம்ப மாறிட்ட. முன்ன மாதிரி இல்ல. அவங்க சொல்றது உண்மைதான். நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். ஆனா அந்த மாற்றம் உங்களை உயர்த்துகிறது. பழைய உங்களை நினைத்து இனி நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த வருடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் மிக முக்கியமான விஷயம் இது. அமைதி என்பது எல்லாம் சரியாக இருக்கிறது என்பதல்ல. உள்ளுக்குள்ள சண்டை இல்லாமல் இருப்பதே அமைதி. இந்த அமைதி இப்போதான் உங்களுக்குள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கட்டத்துல உங்கள் கனவுகள் கூட மாற ஆரம்பிக்கும். முன்பு பெரிய விஷயங்கள் வேண்டும், பெரிய பெயர், பெரிய அங்கீகாரம். இப்போ சின்ன விஷயங்கள்ல முழுமை தேட ஆரம்பிப்பீங்க. நிம்மதியான தூக்கம், உண்மையான சிரிப்பு, மனசு லேசா இருக்கும் நாள். இதுதான் உங்கள் முன்னுரிமையாக மாறும். இந்த மாற்றம் உங்களை எல்லாரிடமிருந்தும் தூரப்படுத்தல. உங்களை உங்களுக்கே நெருக்கமாக்குகிறது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இதுதான் மிகப்பெரிய வெற்றி. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்குள் மெதுவாக உருவாகிக்கிட்டே இருக்கு. பயம் குறையுது, அவசரம் குறையுது. என்ன ஆகுமோன்னு நினைச்சு உள்ளுக்குள்ள ஓடும் சத்தம் மங்குது. இந்த மங்குதல் ஒரு முடிவு இல்லை. இது ஒரு தயாரிப்பு. ஏனெனில் இன்னும் சொல்லப்படாத ஒரு உண்மை உங்களை நோக்கி நெருங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம். இந்த வீடியோ உங்களை தற்செயலா வந்து தொடல. ஏனெனில் இந்த வார்த்தைகள் உங்களை தேடி வந்தவை. மிதுனம் ராசிக்காரர்களே, 2026 இந்த முடிவில நீங்கள் ஒரே மனிதராக இல்லை. வெளியில பார்த்தா மாற்றம் பெரியதாக தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்குள் நடந்த மாற்றம் மிகவும் ஆழமானது. இதுவரை நீங்க வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயன்றீர்கள். மனிதர்களை புரிந்து கொள்ள முயன்றீர்கள். உறவுகளை சரி செய்ய முயன்றீர்கள். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் தள்ளி வச்சிருந்தீங்கள். உங்களை. 2026 அதை அனுமதிக்கல. இந்த வருடம் உங்களை உடைக்கல. உங்களை இழக்க வைக்கல. உங்களை உங்களிடம்ந்து திருப்பி கொண்டு வந்தது. இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. எல்லாரும் உங்களோட பயணத்துல வரமாட்டாங்க. எல்லாரும் உங்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா உறவும் நீடிக்க வேண்டியதும் இல்லை. முன்னாடி இதெல்லாம் பலியா இருந்திருக்கும். இப்போ இதெல்லாம் தெளிவா இருக்கு. அந்த தெளிவு தான் உங்களுக்கு கிடைத்த பெரிய பரிசு. 2026 உங்களுக்கு சொல்லித் தந்த மிக முக்கியமான உண்மை இது. நீ எல்லாருக்கும் தேவையானவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு தேவையான வாழ்க்கை உனக்கு இருந்தா போதும். இந்த உண்மை உங்களை சத்தம் இல்லாம ஆனா உறுதியாக மாற்றி இருக்கிறது. இப்போ நீங்க அவசரமா முடிவெடுக்க மாட்டீங்க. உங்களை காயப்படுத்தும் இடத்துல நீண்ட நேரம் நிற்க மாட்டீங்க. உங்களை இழக்கிற விலை கொடுத்து யாரையும் பிடித்து வச்சுக்க மாட்டீங்க. இது கல்லான மனசு இல்ல. இது எல்லை தெரிந்த மனசு. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த பயணத்தின் முடிவில் நீங்கள் கற்றுக்கொண்டது இதுதான். அமைதி விலை கொடுத்து வாங்க முடியாது. உண்மை உறவுகள், சத்தமில்லாமல் இருக்கும் தனிமை, சில நேரம் தண்டனை இல்லை. அது குணமாகும் இடம். இந்த புரிதல் உங்களை இனிமேல் தவறான பாதையில் போக விடாது. 2026 முடிவில் உங்கள் வாழ்க்கை பூரணமாக செட்டில் ஆகாமல் இருக்கலாம். ஆனா ஒன்று நிச்சயம், நீங்கள் உங்களை இழக்க மாட்டீங்க. உங்கள் மனசை துரோகிக்க மாட்டீங்க. உங்கள் உண்மையை அடக்க மாட்டீங்க. இதுதான் உண்மையான வெற்றி. பொய்யான ஜோதிடங்கள் உங்களை பயமுறுத்தும். இன்னும் கஷ்டம் வரும். இது நல்ல காலம் இல்ல. இது முடிவு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? 2026 முடிவு இல்லை. இது உங்கள் வாழ்க்கையின் உண்மையான ஆரம்பம். இந்த வீடியோ முடியும் இந்த நேரத்துல நான் உங்களிடம் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புறேன். நீங்கள் பலவீனமானவர் இல்லை. நீங்கள் தாமதமாக விழித்தவர் இல்லை. நீங்கள் தவறான பாதையில போனவரும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு சரியான நேரத்துல உங்களை கண்டுபிடித்தவர். அதுதான் போதும்.
மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.